வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்பது ஸ்ரீ குரல். தமிழ்நாட்டில் உள்ள இராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய ஏவுகணை நாயகன் என்று அனைவராலும் அழைக்கப்படும் சாதனை நாயகன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு ஏழை தமிழ் குடும்பத்தில் பிறந்த பல சாதனைகள் செய்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவி வரை வென்று தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராக பணிபுரிந்து அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளை வெற்றிகரமாக உருவாக்கியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் உட்பட பல விருதுகளை வென்றுள்ள இவர் எதிர்காலத்தில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வரவேண்டும் என்று கனவு கண்டார். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் உங்கள் பழக்கவழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் உங்கள் பழக்கவழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். ஏபிஜே அப்துல் கலாம். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது. சிக்கல்கள் பொதுவானவை தான், ஆனால் அணுகுமுறை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஏபிஜே அப்துல் கலாம். நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி எனும் நோயை கொல்ல சிறந்த மருந்து. இது உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம். ஏபிஜே அப்துல் கலாம். நன்றி நண்பர்களே, இந்த காணொளியை பார்த்ததற்கு. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள். மேலும் புதிய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஸ்ரீ குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களை என்றென்றும் நேசிக்கும் ஸ்ரீ குரல்.